Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the second and concluding part of Treasure Island. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கன்க்ளூடிங் பார்ட்ல ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நாவல் பார்த்துட போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் வேர்ட்ஸ், அதாவது குவிஸ் மாதிரி உங்களுக்கு இதில் வரக்கூடிய பாசிபிள் ஒன் வேர்ட்ஸும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த எபிசோட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம லெட் அஸ் கோ வித் ரீகேப். ஒரு ஸ்மால் ரீகேப்போடு நம்ம இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வெல், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாயேஜ் டு ட்ரெஷர் ஐலண்ட் தான். ஒரு யங் பாய், ஒரு 13-14 இயர்ஸ் அரவுண்ட் உள்ள ஒரு பையன் தான் வந்து இந்த ஸ்டோரியோட, இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட். அவன் பேர் ஜிம் ஹாக்கின்ஸ். ஸோ அவன் வந்து ஒரு இன் வச்சு அவங்க அப்பா நடத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால ஜிம் தான் ஹீஸ் லுக்கிங் ஆஃப்டர் த இன். ஸோ அந்த இன்ல வந்து ஒரு பைரட், ஒரு சீ ஃபேரர், அவர் செயிலர் மாதிரி வந்து தங்குறாரு. பட் பின்னாடி தான் அவர் ஒரு பைரட் அப்படிங்கிறது, கடல் கொள்ளையன் அப்படிங்கிறது தெரிகிறது. அவர் மூலமா ஜிம்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மேப், ட்ரெஷர் ஐலாண்டுக்கான ஒரு மேப். கேப்டன் ஃபிளின்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடல் கொள்ளையன், அவர் வந்து ஒரு ட்ரெஷர், ஒரு பெரிய புதையலை வந்து ஒரு ஐலாண்டில் மறைச்சு வச்சிருக்காரு. அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியை, அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்கான வழியெல்லாம் அந்த மேப்பில் இருக்கு. ஸோ தேட் மேப், அந்த மேப்பை வந்து இந்த செயிலர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நம்ம பெலி போன்ஸ்ன்னு நினைக்கிறேன், பென் போன்ஸா ஆர் பெலி போன்ஸ், ஓகே. ஸோ ஹீ கிவ்ஸ் இட் டு மிஸ்டர் போன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ போன்ஸ் கிவ்ஸ் இட் டு அவர் ஹீரோ ஆர் ப்ரொட்டகனிஸ்ட் ஜிம் ஹாக்கின்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஒரு குடிபோதையில் அவன் கொடுத்துட்றான். அதை வந்து பார்த்துட்றான். யார் பார்த்துட்றான்னா ஜிம் ஹாக்கின்ஸ் பார்த்துட்றான். அதுக்கப்புறமா அந்த பைரட் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அவனோட க்ளோசெட்ல இருந்த அந்த மேப்பை வந்து எடுத்துக்கிட்டு ஜிம் ஹாக்கின்ஸ் போய் அந்த ஊர்ல இருக்க ஒரு சில பேர்கிட்ட கேட்குறான். அதுல ஸ்கொயர் ட்ரெலானி அப்படிங்கிறவர் ஹெல்ப் பண்றாரு அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு. ஸோ ஒரு ஷிப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நிறைய பேரை ஹையர் பண்றாங்க, வேலைக்கு அமர்த்துறாங்க. அப்போ நிறைய இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பழைய கேப்டன் ஃபிளின்ட்டோட க்ரூல இருந்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் உள்ள வர்றாங்க. அதுல முக்கியமானவன் ஜான் சில்வர். ஸோ அவனும் வந்து உள்ள சேர்ந்துட்டான். அவனும் ஒரு கொள்ளையன் தான். அவன் குக் மாதிரி உள்ள வந்து சேர்ந்துட்டான் இவங்க ட்ரூப்ல. ஸோ அந்த கேப்டனை தவிர, கேப்டன் ஸ்மாலட்டை தவிர மற்ற யாருமே அந்த குரூப்ல இருக்கிறவங்க, அந்த க்ரூல இருக்கிறவங்க நம்பிக்கைக்குரியவங்களே இல்லை. அதுல மேப் எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்மும் போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தே கெட் ஆன் அ வாயேஜ் டு ட்ரெஷர் ஐலண்ட். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் தென் அப்படின்னா, தே கெட்ஸ் டீப் இன்டு ஃபாரஸ்ட். அங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஷர் ஐலண்டுக்குள்ள போயிடுறாங்க. பட் அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே ஒரு சில புரட்சிகள் எல்லாம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு மியூட்டினி ஆரம்பிக்க, ஒரு கலகம் பண்ண ஒரு குரூப் ரெடியாக இருக்குது. ஜான் சில்வரோட தலைமையில் எல்லாம் மியூட்டினி பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ஸ்மாலட் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மீன்வாயில் இவங்களை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மீன்வாயில் நம்ம ஜிம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் கொஞ்சம் இம்பல்சிவான கேரக்டர். திடீர்னு முடிவெடுப்பான். அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆசையாக இருந்தால் டக்குன்னு செஞ்சிருவான். ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் நவுனா, இந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜான் சில்வர் எல்லாம் அவங்க தனியாக ஒரு கப்பல், அவங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டவங்க, அந்த ரூட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு மேப்பு தான் கிடைக்காம இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு போட் வச்சிருக்காங்க. அந்த போட்ல வந்து அவங்க எங்கேயோ கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் ஜிம்மும் அந்த போட்டுக்குள்ள தெரியாம பதுங்கிக்கிறான். ஸோ அவங்க வந்து இன்னொரு அந்த ஐலாண்ட்லேயே இன்னொரு ஓரமா கரையிறங்கி ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிம் வந்து இறங்கி போய் இவங்களை தள்ளி நின்று இவங்களை கவனிக்கிறான். அப்போ சில்வர் என்ன பண்றான், ஜான் சில்வர் என்ன பண்றான்னா, அந்த கலகத்திலே தன்னை கூட சேராதவங்கள குத்தி கொலை பண்றதெல்லாம் வந்து நம்ம ஜிம் பார்க்குறான். ஸோ ரொம்ப பயத்துல இருக்காங்க, கையில சிக்கணும்னா போச்சு நம்மளையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ரன்ஸ் டீப் இன் டு த ஃபாரஸ்ட்குள்ள போறான். தேர் ஹி மீட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் மேன், ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை பார்க்குறான். ஸோ இங்கே தான் we have stopped in the first part. Now we shall resume the second part of the story, Treasure Island.
Meanwhile, Smollett and his men have gone ashore and taken shelter in a stockade the pirates have built. ஸோ இங்கே வந்து ஸ்மாலட்டும் மற்ற ஒரு சில ஆளுகளும் அவர் கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷோர் பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they have taken shelter in a stockade அப்படின்னா என்னன்னா சும்மா மரத்தாலான பலகைகளாலான ஒரு மறைவு, ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி எல்லாம் மரத்தாலேயே செஞ்சது. இது வந்து பைரேட்ஸ் கட்டினது தான். அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஸ்மாலட்டும் அவரோட ஆளுகளும் போய் தங்குறாங்க. ஜிம் ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டாக்கேட். ஜிம் என்ன பண்றான், அந்த ஸ்டாக்கேடுக்கு திரும்ப வரான். பிரிங்கிங் பென் வித் ஹிம். அவன் யார் அங்க பார்த்தான் அப்படின்னு சொன்னா பென் அப்படின்னு ஒருத்தனை தான் பார்த்தான். எங்கன்னா அந்த காட்டுக்குள்ள அவன் பார்த்தது வந்து பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பென் யாரு அப்படின்னு சொன்னா அவனும் ஒரு பைரேட்டு தான். கேப்டன் ஃபிளின்ட்டோட க்ரூல இருந்தவன் தான் பென். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேப்டன் ஃபிளின்ட் வந்து அந்த ஐலாண்டை விட்டு போறப்போ பென்னை வந்து இந்த ஐலாண்ட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பென் வந்து கிட்டத்தட்ட 3 years-ஆ he has been suffering the cruelty of being in solitude. அதாவது தனிமையில வாடிட்டு அந்த ஐலாண்ட்லயே இருக்கான். ஸோ அவன் சொசைட்டில இல்லாதனால பழகாதனால கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி இருக்கான். இஸ் லுக்கிங் வெரி வியர்டு, ரொம்ப வியர்டா, ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி காட்டு மனுஷன் கிரேசியா இருக்கிறான் பென். ஸோ அவனை கூப்பிட்டுக்கிட்டு தான் இப்போ ஜிம் வந்து அவன் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அவன் பயப்படுறான். பட் லேட்டரா அவன் நல்லவன் தெரிஞ்சோன்னா அவனை கூப்பிட்டுட்டு தான் ஜிம் எங்கே வரான் அப்படின்னு சொன்னால் இவங்க கிட்ட வந்துட்டான். இப்போ எப்படியோ அந்த காட்டு வழியாகவே கூடி எங்கே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் he has come to the place where they have stopped the ship. அந்த அவங்க ஷிப்பு வந்து எங்கே ஷோரில் நிற்குதோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓகே, சில்வர் visits and attempts a negotiation with the captain, but the captain is wary and refuses to speak to him. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜிம்மும் வந்து நம்ம கேப்டன் ஸ்மாலட் பென் அப்புறம் அவரோட மக்களுங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா அந்த ஸ்டாக்கேட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜான் சில்வர் திரும்ப வரான். வந்து என்ன சொல்றான்னா ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உடன்படிக்கைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நம்ம என்ன இப்படின்னா நான் ஓகே சொல்றேன், நான் கலகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஹீஸா ஆஸ்கிங் ஃபார் அ நெகோசியேஷன், நம்ம பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா நம்ம கேப்டன் இஸ் வேரி, அவருக்கு வந்து அவன் மேல நம்பிக்கை இல்லை, இவன் எதுவும் கரெக்டா பண்ண மாட்டான்னு அவன் மேல ஒரு இது, அதனால ஸோ ஹி ரெஃப்யூசஸ் டு ஸ்பீக் டு ஹிம். சில்வரோட பேசுறதுக்கு he is not ready. Our captain is not ready. The pirates attacked the stockade the next day and the captain is wounded. So என்ன ஆயிடுது, இவர் வந்து பேச ரெடி இல்லைன்னா ஒரு சண்டை நடக்குது பைரட்ஸ்க்கும் இந்த ஸ்மாலட் குரூப்புக்கும். இதுல வந்து கேப்டனுக்கு தான் அடிப்படுது. Eager to take action, Jim follows another whim and deserts his mates, sneaking off to hunt for Ben's handmade boat hidden in the woods. இப்போ என்னன்னா ஜிம்முக்கு ஏதாவது பண்ணி இவங்களை ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி டைம்ல அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஏதாவது ஒரு உந்து சக்தி அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா he does something. ஓகே, வாட் he does அப்படின்னு சொன்னா he sneaking. அப்போ பென் மூலமா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. பென் வந்து நான் ஒரு போட் ஒளிச்சு வச்சிருக்கேன் இங்க பக்கத்துல வுட்ஸ்ல ஃபாரஸ்ட்ல இருக்குன்னு பென் சொல்லியிருக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ள இருந்த பென் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பேச்சை நம்பி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த போட்டை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு he is sneaking out to hunt the boat. போட்டை தேடுறதுக்காக போட்டை தேடிக்கிட்டு அவன் வந்து வுட்ஸ்குள்ள போயிடுறான். ஓகே, ஸோ he is stealthily going away from here. அங்கிருந்து திட்டுத்தனமா போயிடுறான். ஸோ அங்க வந்து ஜிம் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஓகே, after finding Ben's boat, Jim sails out to the anchor ship with the intention of cutting it adrift, thereby depriving the pirates of a means of escape. அடுத்து பென்க்கு வந்து போட்டு கிடைச்சிருது. லக்கிலி he gets the boat of Ben. ஜிம்முக்கு வந்து பென்னோட போட் கிடைச்சிருது. ஸோ ஜிம் sails out to the anchor ship. அந்த போட்டை வந்து செயில் பண்ணிக்கிட்டே வரான். எங்க வரான் அப்படின்னா இந்த ஷிப்பு கிட்ட வந்துடுறான். இவங்க நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க வந்த ஷிப் அது வந்து ஒரு பக்கம் ஷோர்ல நிக்குது. அங்க வந்து அந்த ஆன்கர்ட் ஷிப்பு கிட்ட வரான். ஆன்கர்ட்
anchoredனா நங்கூரம் பாய்ச்சி நிற்கப்பட்ட ஒரு ஷிப் தான் anchored ship. So he comes near the ship with the intention of cutting it adrift. இப்போ அவனுக்கு என்னன்னா இப்போ இந்த ஷிப்பை வந்து நம்ம கடல்ல தத்தளிக்க விடணும். அது ஏன்னா இது ஷோர்ல இருந்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பைரேட்ஸ் எல்லாம் அந்த கப்பல்ல ஏறி ட்ரெஷர் எடுத்துட்டு தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறான். ஸோ thereby depriving the pirates of a means of escape. ஏன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஷிப்பை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா கட் பண்ணி அந்த கட்டி வச்சிருப்பாங்க நங்கூரம் எல்லாம் பாய்ச்சி அதை வந்து கட் பண்ணி விட்டா அது தள்ளி போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். he cuts the rope, ரோப்பையும் கட் பண்றான். but he realizes his small boat has drifted near the pirates' camp and fears he will be discovered. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கட் பண்ணி எல்லாம் விட்டான், அந்த இதுல மறந்துட்டா அவன் எங்க நிக்கிறான், இப்போ அவனோட ஸ்மால் போட் எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பைரேட்டோட கேம்ப்ஸ், அவங்க இந்த கடல் கொள்ளையர்லாம் ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க, அது பக்கத்துல வந்து இவன் மாட்டிக்கிட்டான். By chance, the pirates do not spot Jim and he floats around the island until he catches sight of the ship drifting wildly. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பைரட்ஸ் லக்கிலி ஜிம்மை பார்க்கவே இல்லை. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே மிதந்துக்கிட்டே என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா வந்தா இவனோட போட் வந்து அந்த ஷிப் ஆடிக்கிட்டு தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்க ஷிப்பை பார்க்கறான். Struggling aboard, he discovers that one of the watchman, Israel Hans, has killed the other watchman in a drunken fit. Jim takes control of the ship, but Israel turns against him. Jim is wounded but kills Israel. இப்போ ஷிப்புக்குள்ள அவன் போறான். போய் பார்த்தா அங்க வந்து இஸ்ரேல் ஹேண்ட்ஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து இன்னும் அந்த அந்த இதுல வந்து ஒரு வாட்ச்மேன் தான் இஸ்ரேல் ஹேண்ட்ஸ். அவன் என்ன பண்றான்னா இன்னொரு வாட்ச்மேனை கொன்னுட்டு ஒரு ட்ரங்கன் ஃபிட்ல ஒரு ட்ரங்கன் மூட்ல அந்த ஷிப்புக்குள்ள இருந்து இன்னொரு வாட்ச்மேனை கொன்னுட்டு அவன் இருக்கான். ஸோ ஜிம் வந்து இப்போ ஷிப்போட கண்ட்ரோல் எடுத்துட்டான். இப்போ ஆனா வந்து இஸ்ரேல் ஹேண்ட்ஸ் வந்து இவனோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ஜிம் தான் இப்போ ஹீ இஸ் டிரைவிங் த ஷிப். அவன் தான் ஷிப்போட கண்ட்ரோல் எடுத்துட்டான். பட் ஆனா இஸ்ரேல் வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டா திரும்புறான். ஜிம் இஸ் wounded பட் கில்ஸ் இஸ்ரேல். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையில ஜிம்முக்கு காயம்படுது, ஆனா இஸ்ரேல கொன்னுடுறான் ஜிம். ஜிம் ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டாக்கேட் பட் ஃபைண்ட்ஸ் இட் ஆக்குபைட் பை த பைரட்ஸ். சரி, ஒரு வழியா இஸ்ரேல் அவனுக்கு எதிராக திரும்பின இஸ்ரேலை கொண்டுட்டு ஹி இஸ் கம்மிங் டு த பிளேஸ் வேர் த யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கேப்டன் அண்ட் கேப்டனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருந்த இடத்துக்கு வர்றான். வந்தா அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அகெயின் அந்த ஸ்டாக்கேட் ஒரு மரக்கட்டையினால செய்யப்பட்ட ஒரு தடுப்பு, ஒரு மறைவுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கு வரான். பட் ஃபைண்ட்ஸ் இட் ஆக்குபைட் பை த பைரட்ஸ். ஆனா அங்க ஸ்மாலட்டோ கேப்டனோ அவரோட ஆளுங்களோ இல்லை. இன்ஸ்டெட் அங்க யார் இருக்கா, பைரட்ஸ் கடல் கொள்ளையர்கள் தான் இருக்கிறாங்க. சில்வர் டேக்ஸ் ஜிம் ஹாஸ்டேஜ். இப்போ ஜான் சில்வர் பார்த்துட்டு ஜிம்மை வந்து ஹாஸ்டேஜா பிடிச்சுக்கிறான். ஹாஸ்டேஜ்னா பணைய கைதி மாதிரி. ஓகே, ஹி கேப்சர்ஸ் ஹிம் அஸ் அ ஹாஸ்டேஜ், டெல்லிங் த பாய் தட் த கேப்டன் ஹாஸ் given the pirates the treasure map, provisions and the use of the stockade in exchange for their lives. இப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியம், எங்க மற்றவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த ஜிம் சொல்றான், இங்க பாரு தம்பி, அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க போறதுக்கு அவங்களுக்கு உயிர் பிச்சை நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கறதுக்காக அவங்க என்ன கொடுத்துட்டாங்க எனக்கெல்லாம் அப்படின்னு சொன்னா ட்ரெஷர் மேப் கொடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னா கப்பல்ல வந்து லாங் டேர்ம் ஜேர்னி இல்லையா, அப்போ அவங்க வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. த யூஸ் ஆஃப் த ஸ்டாக்கேட், இந்த ஸ்டாக்கேட் எங்களை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அவரோட வாழ்க்கைக்காக இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஜிம் டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த ஷிப் பட் இஸ்ரேல் டர்ன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஓகே, ஸோ இந்த விஷயத்த ஜிம்மிட்ட வந்து யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா நவ் சில்வர் டெல்ஸ் ஆல் திஸ். ஜிம் ரியலைசஸ் however that Silver is having trouble managing his men who accuse him of treachery. ஓகே, அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள போக விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஜிம் வந்து ஆஹா நம்ம மாட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கிறப்பதான் அவனுக்கு என்ன தெரியுது, இவங்க கூட இப்போ ஜிம்மை தான் ஹாஸ்டேஜ்
கஞ்சா பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அங்கதான் இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. சில்வருக்கு வந்து கட்டுப்பட்டு, ஜான் சில்வருக்கு கட்டுப்பட்டு அவனோட ஆளுகளே அங்க நடக்கல அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். ரொம்ப ஷ்ரூடா இருக்கான் ஜிம். ஸோ எல்லா விஷயம் அவனுக்கு வந்து டக்கு டக்குன்னு புரியுது. He realizes that Silver is having trouble managing his men. அவரோட ஆட்களை மேனேஜ் பண்றதுல அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு புரியுது. Who accuse him of treachery. அதாவது நீ வந்து எங்களை ஏமாத்த பாக்குற, நீ ஏமாத்துக்காரங்கிற மாதிரி அவங்க ஆளுகள்லாம் ஜான் சில்வரை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வர் proposes to Jim that they help each other survive by pretending Jim is a hostage. However, the men present Silver with a back spot and inform him that he has been deposed as their commander. இப்ப சில்வர் என்ன சொல்றான்னா, இப்ப இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மென் எல்லாம் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட இருக்கிற மென் எல்லாம் வந்து அவருக்கு பிளாக் ஸ்பாட் தர்றாங்க. சில்வருக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் பிரசன்ட் பண்றாங்க. ஸோ பிளாக் ஸ்பாட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம். பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தன்ட்ட பிளாக் ஸ்பாட் தர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய வார்னிங், ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். உன்னோட பதவியில இருந்து உன்னை தூக்கிடுறோம், நீ இனிமேட்டு இந்த பதவியில இல்ல. அப்போ அவனை பதவியில இல்லைன்னா எங்களுக்கு எதிரான நீ திரும்பிட்டு உன்னை நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்குவோன்ற மாதிரி அர்த்தம். ஸோ சில்வருக்கு வந்து அந்த பிளாக் ஸ்பாட் கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, he has been deposed as their commander, you are no more our commander. நீ வந்து அந்த பொசிஷன்ல இருந்து டிபோஸ் பண்ணிடுறாங்க, அவரை வந்து இறக்கிடுறாங்க. ஸோ சில்வர் இஸ் நோ மோர் their commander. In a desperate attempt to gain control of his crew, Silver shows them the treasure map to appease them. இப்போ சில்வருக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, இவங்களோட நம்பிக்கை எப்படினாலும் பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல சில்வர் இருக்கான், ஜான் சில்வர். ஸோ என்ன பண்றான்னா, அந்த மேப்பை வந்து எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறான். இங்க பாரு, என்கிட்ட மேப் இருக்கு, நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் நம்ம எல்லாரும் அனுபவிக்க முடியும்ன்ற மாதிரி காமிக்கிறான். சில்வர் லீட்ஸ் ஜிம் அண்ட் த மென் டு த ட்ரெஷர் சைட். இப்போ அவங்க அப்பனா காமிங்க அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் ஷோ த ட்ரெஷர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க ட்ரெஷரை எடுக்கிறதுக்கு. பட் தேர் ஷாக் டு ஃபைண்ட் இட் ஆல்ரெடி எக்ஸ்கவேட்டட் அண்ட் த ட்ரெஷர் ரிமூவ்டு. ஆனா அவங்களுக்கு பெரிய ஷாக் அங்க காத்துட்டு இருக்கு. என்னன்னா, அங்க வந்து அந்த ட்ரெஷரை வந்து ஆல்ரெடி அவங்க அந்த மேப்ல இருந்த இடத்துல ட்ரெஷர் இல்லை, அது ஆல்ரெடி யாரோ வந்து கடத்திட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. அங்க இருந்து ட்ரெஷர் இந்த இடம் காலியா இருக்குது, அது வேற எங்கேயோ ரிமூவ் ஆகி போயிடுச்சுன்றது தெரியுது. த மென் ஆர் ஆங்கர்ட் அண்ட் நியர் மியூட்டினி அகெயின். இப்போ அவங்க கூட வந்த மக்களுக்கெல்லாம் திரும்பவும் ஜான் சில்வர் மேல சந்தேகம் பயங்கரமா வந்துடுது. திரும்ப பெரிய கலகம் பண்ண ரெடியா இருக்காங்க. அட் தட் மூமெண்ட் டாக்டர் லைவ்ஸே, Ben Gunn and the others fire on the pirate band which scatters throughout the land. இந்த நிமிஷம் அங்க இவங்க ஹெல்ப்புக்கு யார் வர்றாங்கன்னா, இப்போ ஜிம்முக்கும் ஜான் சில்வரும் ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ப மாட்டாங்க. அந்த நேரத்துல அங்க யார் வர்றதுன்னா, டாக்டர் லைவ்ஸேயும் பென் கன்னும். அவங்க ரெண்டு பேரும் வந்து கையில கன் வச்சிட்டு இருக்கிறாரு டாக்டர் லைவ்ஸே. அவர் எப்படி வந்தான்னு தெரியல. ஸோ he has come over there. அவர் வந்து ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணோன்னா அப்படியே அந்த பைரேட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகுறாங்க ஐலாண்ட்ல. அதாவது ஒன்னா இருந்தா தானே மியூட்டினி எல்லாம் பண்ண முடியும். இந்த கலகக்காரங்களை எல்லாம் அந்த ஷார்ட்ஸ் வந்து பிரிச்சிருது, எல்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆயிடுறாங்க. ஜிம் அண்ட் சில்வர் ஃப்ளீ. ஜிம்மும் சில்வருமே ஓடி போறாங்க. அண்ட் ஆர் கைடட் பை த அதர்ஸ் டு பென்ஸ் கேவ் வேர் பென் ஹாஸ் ஹிடன் த ட்ரெஷர் விச் ஹி ஹேட் டிஸ்கவர்ட் மந்த்ஸ் பிஃபோர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட வந்த ஜிம்மும் சில்வரும் பென் கிட்டையும் லைவ்ஸே கிட்டையும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த ட்ரெஷரோட இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. பென்னோட ஃபுல் நேம் பென் கன். ஸோ பென் கன் டேக்ஸ் தெம் டு த ஹிடன் ட்ரெஷர். ஆக்சுவலா அந்த ஐலாண்ட்ல ரொம்ப நாள் பென் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த ட்ரெஷரை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஐலாண்ட்லயே 3 இயர்ஸா இருக்கிறவன், சாலிட்ரியா இருக்கிறவன் தான் பென் கன். ஸோ ஹீ ஹாஸ் சம்ஹவ் ஃபவுண்ட் த ட்ரெஷர். ட்ரெஷரை அவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அங்கேயே வச்சிருக்காம அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ட்ரெஷரை வச்சு அவன் என்ன பண்ணுவான், சொசைட்டியே இல்லை அவனுக்கு, அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. பணத்தையும் கோல்டையும் வச்சுக்கிட்டு ஒரு தனி ஐலாண்ட்ல மனுஷனுக்கு எதுக்கு பணம்? ஓகே, அந்த சொசைட்டி, அந்த மக்கள், அந்த பணத்துக்கு ஏதோ மதிப்பு இருந்தா தானே, கோல்டுக்கு ஏதாவது மதிப்பு இருந்தா தானே. அங்க அவனுக்கு எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைச்சாதான் உண்டே ஒழிய வேறு ஒண்ணுமே அவனுக்கு வந்து சர்வைவலுக்கு அந்த பணம் எதுவுமே ஹெல்ப் பண்ணவே போறதில்ல. ஸோ அவன் வந்து ஆனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த இருக்கிற இடத்துல இருந்து he has removed the excavated, எக்ஸ்கவேட்டட்னா டேக்கன் அவே, அங்க இருந்து எடுத்துட்டான். எடுத்துட்டு
he has cleared off the thing from the place where it was stored before. அது முதல் இருந்த இடத்துல இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சிருக்கான். months before, சில மாதங்களுக்கு முன்னாடி அவனுக்கு அது கிடைச்சிருச்சு. After spending 3 days carrying the loot to the ship, the men prepared to set sail for home. இப்போ வந்து எல்லாரும் ஒன்றா ஆயிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ள தானே மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. 3 days நம்ம ஃபாஸ்டா போறோம். ஏன்னா நாவல் வந்து ரொம்ப பெரிய நாவல் அப்படிங்கிறதுனால நானே சம்மரி படிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன், டீட்டெயில்ஸ் ஆனது. ஸோ இதுலயும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதுனால நிறைய இடம் நம்ம ஸ்கிப் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 3 days கேரிங் த லூட் டு த ஷிப், பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெஷர் அது. இத்தனை பேர் சேர்ந்து அதை என்ன பண்றாங்கன்னா 3 நாள் கடந்து தான் தூக்கிட்டு போறாங்க. 3 நாளா அந்த ட்ரெஷரை தூக்கி ஷிப்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. The men prepare to set sail for home. சரி, அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன எடுத்துட்டாங்க? ட்ரெஷர் எடுத்துட்டாங்க. They are going back home. There is a debate about the fate of the remaining mutineers. இப்போ என்னன்னா உள்ள வந்து ஒரு குரூப் ஆஃப் mutineers இருக்காங்க. அதுல ஒரு சில அந்த பணம் எடுத்தானா ஒரு சில பேர் வந்து மனசு மாதிரி ஒழுங்கா இருக்காங்க, ஒரு சில பேர் இன்னும் கலகம் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருக்கு, இவங்களை என்ன பண்ணலான்னு. Despite the pirates' submissive plea, they are left marooned on the island. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கேங் வந்து ஆதரவா இருக்கு இந்த ட்ரெஷருக்கு. ஒரு சில பேர் தான் அகெயின்ஸ்டா இருக்காங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு மெரூன் பண்றதுன்னா அந்த இதுலயே விட்டுட்டு ஐலாண்ட்லயே விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. கடைசியில் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, காலில் விழுகுறாங்க, எல்லாத்தையும் எங்களை உயிரோட விட்டா போதுன்னு சொன்னா கூட அவங்க நம்பலை. ஏன்னா அவன் லாஸ்ட் மினிட் எப்படினாலும் மாறுவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3-4 பேரை மட்டும் அந்த ஐலாண்ட்ல விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் அந்த ஷிப்ல வந்து கிளம்பிடுறாங்க. சில்வர் இஸ் அலவுட் டு ஜாயின் த வாயேஜ். ஆனால் சில்வரை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா சில்வர் வந்து கடைசியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மனசு மாறுறதுக்குரிய ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம். ஆனால் சில்வர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்னு நம்ம பார்த்துருப்போம் அவனோட கேரக்டர் ஸ்டடியிலேயே. அவன்கிட்ட வந்து நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். ஒரு மாதிரி கரிஸ்மேட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்வரை வர்ணிச்சிருப்போம். ஸோ சில்வர் இஸ் அலவுட் டு ஜாயின் த வாயேஜ், பட் ஹி ஸ்னீக்ஸ் ஆஃப் த ஷிப் ஒன் நைட் வித் போர்ஷன் ஆஃப் த ட்ரெஷர் அண்ட் நெவர் ஹர்ட் ஃப்ரம் அகெயின். ஓகே, சில்வர் வந்து அவங்க கூட வாயேஜில் சேர்ந்துக்கிறான் தான். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் எங்கேயோ ஒரு நைட் வந்து ஷிப் ஷோரில் நிற்கிறப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த தனக்கு கிடைச்ச ட்ரெஷரில் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அவன் எங்கே போகிறானே தெரியல. அதுக்கப்புறம் சில்வர் பற்றிய பேச்சே இருக்காது. The voyage home comes to a close. The voyage comes home to a close. Okay, it should be like this. Comes back home. Okay, comes home. Home comes home. ஓகே, டு க்ளோஸ். அப்போ வாயேஜ் முடிவுக்கு வந்துடுது. வாயேஜ் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. வாயேஜ்னா ஷிப்பில் போகிறது தான் வாயேஜ். ஸோ தே ஹவ் ரிட்டர்ன் பேக் டு தேர் பிளேஸ். ஸோ இட் ஹஸ் கம் டு அ க்ளோஸ். ஈவென்ச்சுவலி கேப்டன் ஸ்மாலட் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த சி. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்மாலட் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முடிவுரையோட கதை முடியுது அப்படின்னு. ஏன்னா அவங்க ட்ரெஷரோட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கேப்டன் ஸ்மாலட் வந்து அப்பா எனக்கு இந்த ஒரு பயணம் போதும், இனிமேட்டு எங்கேயும் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாரு. பென் பிகம்ஸ் அ லாட்ஜ் கீப்பர். இப்போ பென் வந்திருக்கிறான்ல, பென் கன், அவன் தானே ரொம்ப நாள் சாலிட்யூட்ல இருந்து கஷ்டப்பட்டு அந்த புதையிலெல்லாம் தேடி கண்டுபிடிச்சவன் அவன் தான். ஸோ அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு இன் கீப்பர், ஒரு இன் ஏதோ வாங்கி ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான் லைஃப்ல. ஜிம் ஸ்வேர்ஸ் ஆஃப் ட்ரெஷர் ஹண்டிங் ஃபார் எவர் அண்ட் சஃபர்ஸ் ஃப்ரம் நைட்மேர்ஸ் அபவுட் சி அண்ட் கோல்ட் காயின்ஸ். ஜிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து பணத்தோட மதிப்பெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. பணத்து மேல எல்லாம் அவன் பெரிய இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் அவன் போல. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு கூட அவனுக்கு தெரியாது, அவ்வளவு பணத்தை வச்சு. பட் வாட் ஹி நோஸ் அப்படின்னா வாட் ஹி வாண்டட் அப்படின்னு சொன்னா அந்த த்ரில்லிங் அட்வென்ச்சர். ஆனா அவன் எதிர்பார்த்ததுக்கு விட பயங்கரமான த்ரில்ஸ் அதெல்லாம் மீட் பண்ணிட்டான். உயிருக்கு அது நொடியில இந்த கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய அவனுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அவனுக்கு எப்படி இருந்ததா ஆஃப்டர் தேட் அப்படின்னு சொன்னால் நிறைய நாள் நைட்டெல்லாம் திடுக்கிட்டு முழிப்பானா. நைட் மேஸ் வந்துட்டு இருந்ததான். சி பற்றி கோல்டு காயின்ஸ் பற்றிய நைட் மேஸ் நிறையவே வந்தது. எப்பா இனிமேட்லாம் ட்ரெஷர் ஹண்டிங்லாம் நான் போவே மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவன் வீட்டில் ஒழுங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பணம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு, ஏது, அவன் எவ்வளோ அவனுக்கு ஷேர் இருந்தது, இதெல்லாம் எந்த டீட்டெயில்ஸும் ஆரல் ஸ்டீவன்சன் கொடுக்கல. ஏன்னா பணத்துக்கான இதாகவே அதை கடைசியாக கொண்டே போயிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்
பேர் இவன் பைரேட்டு திருடன், அவன் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அவன் எங்க போனானே தெரியல சில்வரை. இன்னொருத்தனும் பைரேட் தான், அவனுக்கு பணம் தேவைப்படுது, அவன் ஒரு பக்கமா திருந்தி அவன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, நம்ம ஜிம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு பணத்தை பத்தியெல்லாம் பெருசில்ல. ஐயோ கடல் பயணமா வேணவே வேணான்னு அவன் பயந்து ஒரு பக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லி லைக் திஸ் த novel comes to an end. Okay, hope you like my explanation. Meanwhile அடுத்த பார்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா quiz பார்க்க போறோம். இந்த நாவலோட quiz or one words. So it will be helpful in the examination point of view. So கிட்டத்தட்ட 25 questions இருக்கு. முக்கியமான questions எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி இதுல பார்த்துக்கலாம். Who is the author of the novel Treasure Island? Robert Stevenson. Robert Louis Stevenson. The full name Robert Louis Stevenson. Okay, pronounce பண்றது Louis. Okay. When was the novel இல்லனா R.L. Stevenson கூட சொல்லலாம். Okay. When was the novel Treasure Island first published? First published ஏன்னா 81 82ல அது மேகசினா வரும். 83ல தான் அது வந்து நாவலா பப்ளிஷ் ஆகும். What is the name of the main character of Treasure Island? Jim Hawkins. So நம்ம ஹீரோ யாரு? Jim. அந்த குட்டி பையன் Jim தான் மெயின் கேரக்டர். What was the name of the ship mentioned in Treasure Island? அந்த ஷிப் பேர் என்ன? அவங்க போற ஷிப் பேர் என்னன்னா Hispaniola. Who is John Silver? John Silver குக்கா தான் இன்ட்ரடியூஸ் ஆகும் அவங்களுக்கு. What is the name of a doctor in the novel? David Livesey தான் அந்த டாக்டரோட நேம். ஓகே, டாக்டர் லைவ்சேன்னு சொல்லுவாங்க. டேவிட் லைவ்சே அவரோட ஃபுல் நேம். What was the name of the pirate who had hidden treasure in the island? அந்த ட்ரெஷர் ஐலாண்ட்ல அந்த ட்ரெஷரை புதையில மறைச்சு வச்ச கேப்டன் இல்லைன்னா பைரட் பேர் என்ன? கேப்டன் ஃப்ளிண்ட். Who sponsored the expedition? சரி, இந்த எக்ஸ்பெடிஷனுக்கு ஜிம்முக்கு அந்த மேப்பை கொடுத்தோன்னே அதை ஸ்பான்சர் பண்றது யாரு? ஜான் ட்ரிலானி. ஸ்கொயர் ஜான் ட்ரிலானி, அந்த ஊரோட பெரிய மனுஷன் ஜான் ட்ரிலானி. Who sang the song 15 Men on the Dead Man's Chest? Ben Gunn. இது ஒரு சாங் ஒன்று. அவனை தனியாக இருக்கிறப்போ அவன் தன்னை என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். 15 Men on the Dead Man's Chest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பென் கன் அடிக்கடி பாடுறான். What does Jim's father do for a living? ஜிம்மோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? Innkeeper. In what century is Treasure Island set? 18th century. ட்ரெஷர் ஐலண்ட் வெளிவந்த அந்த செட்டிங் என்னது வெளிவந்தன்றதை விட எந்த செட்டிங்ல வந்து இந்த ஸ்டோரி நடக்குதுன்னா 18th century செட்டிங். What is Pugh's most noticeable physical quality? disability. பியூன்ற கேரக்டர் ஆரம்பத்துல வரும். இவனை பார்த்துதான் கடைசியில வந்து அந்த பெல்லி போன்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து இறந்து போகும், ஸ்ட்ரோக் வந்து. ஸோ அவன் ஒரு பைரட், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுற பைரட். பியூவோட நோட்டிசபிள் அந்த பிசிக்கல் டிசபிலிட்டி என்ன அப்படின்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, ஹீ இஸ் பிளைண்ட். ஓகே. To whom does Jim first show the map? யாருக்கு ஜிம் வந்து மேப்பை காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா டாக்டர் லைவ்சே. Where is Jim when he overhears Silver's plans for mutiny? ஜிம் எங்க இருக்கான்? சில்வர் வந்து அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்றான், அந்த பைரட்ஸ் எல்லாம் கலகம் பண்ணணும்ட்டு. அப்போ ஜிம் எங்க இருக்கான்னா எங்கேருந்து ஓவர்ஹியர் பண்றான், எங்கேருந்து ஒட்டு கேட்கறான்? இன்னும் ஆப்பிள் பேரல், ஒரு ஆப்பிள் பேரல்ல இருந்து தான் அவங்க கதையை கேட்கறான். Where does Jim encounter Ben Gunn? Ben Gunn எங்க பார்க்கறான்? Jim in the woods, deep forest குள்ள தான் Ben Gunn பார்க்கறான். What does Jim hunt for after leaving Captain Smollett in the stockade? Okay, stockadeல ஸ்மாலட்டை விட்டுட்டு ஜிம் வந்து எதை ஹண்ட் பண்றதுக்கு போறான்? ஏன்னா கேப்டன் ஸ்மாலட் எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் போவான் இல்லையா? எதுக்காக போறான்? போட் எடுக்கிறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக போட் எடுக்க போறான். How does Jim move the ship away from the pirate camp? He cuts it adrift. அதாவது அந்த ஷிப்பை வந்து கட் பண்ணி விட்டுறான், அதனால தத்தளிக்கிற மாதிரி. அட்ரிஃப்ட்னா தத்தளிக்கிற மாதிரி. வாட் இஸ் த நேம் ஆஃப் லாங் ஜான் சில்வர்ஸ் பேரட்? ஜான் சில்வரோட பேரட் பேர் என்ன? அவன் ஒரு பேரட் வளர்க்குறான் ஜான் சில்வர். அந்த பேரட் பேர் என்னன்னா
Captain Flint. Who is the first to discover treasure on the island? Treasure மொதல் யாரு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்னா பென்கன். பென்கன் தான் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணியிருப்பான். How does பென்கன் frighten the pirates? By imitating the dead Flint's voice. எப்படி அந்த பைரட்ஸ் மொதல் போவாங்களே அவங்களெல்லாம் எப்படி பயமுறுத்துவான் அப்படின்னு சொன்னா கேப்டன் ஃப்ளின்ட் இறந்து போன அவரோட வாய்ஸ் வச்சு பயமுறுத்துவான். இதெல்லாம் நம்ம கதையில பார்க்கல. ஜஸ்ட் ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக போனால் தான் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ ஃப்ளின்ட்டோட வாய்ஸ் வச்சு பயமுறுத்துறான். ஹூ இன்டரப்ட்ஸ் ஜிம்ஸ் நரேஷன் டு டெல் த ஸ்டோரி ஃபார் அ வைல்? ஜிம் த நரேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே. அப்போ இடையில வந்து ஜிம்மோட ஸ்டோரியை நிப்பாட்டி இடையில யார் கண்டினியூ பண்ணுறேன்னா டாக்டர் லைவ்ஸே கண்டினியூ பண்ணுவார். ஹூம் டஸ் ஜிம் ஃபைட் ஆன் த ஷிப் வென் ஹி ஸ்னீக்ஸ் ஆன் போர்ட்? இப்போ தெரியாமல் இந்த போட்டில் இருந்து ஷிப்புக்குள்ளே போகிறப்ப அவன் யாரு கூட சண்டை போடுறான்? இஸ்ரேல் ஹேண்ட்ஸோட சண்டை போடுறான். Okay, then what is the last clue guiding the pirates to the treasure site? Treasure siteக்கு அவங்கள கைட் பண்ற கடைசி க்ளூ என்ன தெரியுமா? ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு மண்டையோடு தான் அவங்கள, ஒரு இது எலும்பு கூட தான் அவங்கள கைட் பண்ணும். வாட் இறந்து கிடக்கிற ஒரு எலும்பு கூட அப்படி கை நீட்டி படுத்திருக்கும், அதை பார்த்து அவங்க போவாங்க. ரைட்? வாட் ஹேப்பன்ஸ் டு சில்வர் அட் த எண்ட் ஆஃப் த நாவல்? ஹி ஸ்டீல்ஸ் சம் ஆஃப் த ட்ரெஷர் அண்ட் ஸ்னீக்ஸ் அவே. சில்வருக்கு என்னாச்சு? அவன் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஒரு ஷோர்ல ஓடி போயிடுறான். வாட் ஃபிளாக் த ஸ்மாலட் ஃப்ளை ஓவர் த ஸ்டாக்கேட்? ஸ்மாலட் வந்து என்ன கொடிய ஸ்டாக்கேட் மேல பறக்க விடுவார்னா யூனியன் ஜாக் அப்படிங்கிற கொடியை தான் பறக்க விட்டுருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த second part and concluding part of the novel Treasure Island. Hope you like my explanations. Like and subscribe my channel for more such videos, and press the bell icon for continuous notifications, and thank you for watching.